இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்கணும்னா ஸ்டீவன் ஃபைல்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உலகத்தில் இருக்கிற பெரும் தலைவர்கள் எல்லாமே ஒரு ஸ்டீவன் ஃபைல்ஸ்னு சொல்லி ஒரு ஃபைல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ரிலீஸ் பண்ணலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இதை பற்றி தான் பேசியிருக்காங்க. அதில் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து என்னென்னா ஸ்டீன் ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உலக தலைவர்கள் ப்ரைவேட் பார்ட்டி வரும்போது அதிக செக்யூரிட்டி உள்ள இடம். ஸோ பெருந்தலைவர்கள் மட்டும் தான் போக முடியும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சகல வசதிகள் அனைத்து வசதிகளும் இருக்குது, எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 15 வயசு கீழே இருக்க பெண்கள் எல்லாமே அடைத்து வச்சு சித்தா பண்ணியிருந்தாங்க, நரபலி கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பல வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது அந்த அந்த சின்ன குழந்தைகள் என்னென்ன பண்ணாங்க அதை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபைல்ஸ் மட்டும் தான் அனுப்பிச்சிருக்காங்க. இதை பற்றி பல இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. இந்த மெயில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா பல டீல்ஸ் எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு. எல்லா தலைவர்களுமே நான் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கூடாது, ஸ்டீவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு பெருந்தலைவர்கள் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ரியலாகவே அவரே போய் பேசின மாதிரி பண்ண மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து வந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து அந்த ஸ்டீவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் வந்து பண்ணோன்னே இறந்து போயிட்டாரு. சூசைட் பண்ணி இறந்த மாதிரி காமிச்சிட்டாங்க. அது வந்து சிபிஐ வந்து விசாரிக்கும் போது தான் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களை போலீஸ் வந்து விசாரிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இப்படின்னா பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்லேயே ட்ரம்ப் டவர்லேயே பார்த்தீங்கன்னா பல போராட்டங்கள் நடக்குது. என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்களோ ஃபுல்லாக அகேன்ஸ்ட் வந்து இதுவாகிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த தனி ஐலாண்டு யாரும் வரமாட்டாங்க பண்ண வரும்போது இப்படி இந்த விஷயங்கள் வெடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வந்து உருவாகிட்டு இருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன இருக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டிலேருந்து வெளியே வந்து பசங்கள் எல்லாமே இப்போ பெண் குழந்தைகளும் சரி ஆண் குழந்தைகளும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கவனமாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஏன்னா நம்ம இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் காணோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் டெல்லியில் கூட வந்து பார்த்திங்கன்னா 800 பேர் காணோம் சொன்னாங்க. அதாவது ஜனவரி 2026 மட்டும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 பேர் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க சொன்னாங்க. அதுக்கடுத்து மற்ற பேர் எங்கே போனாங்க அப்படின்னே தெரியல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 16லேருந்து 17 பேர் உள்ளவங்களுக்கு உள்ள பண்ணுறாங்க. ஸோ பொதுவாக நம்ம இலுமினாட்டிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலவங்க வந்து ஓப்பன் டாக் அந்த சின்ன குழந்தைகளில் பாதிக்கப்பட்டவர்களே ஓப்பன் டாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பெருந்தலைவர் எப்படின்னா பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி இது நம்மளுக்கு உலகத்துக்கு தெரியாமல் ரகசியமாகவே இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம எங்கே போனாலும் கவனமாக இருக்கணும். நம்ம பசங்களை வெளியில் கூட்டிகிட்டு போனாலும் ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக ஓட்டிகிட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம சேனலை பரவாயில்ல ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.